வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஷேடோ கேமிங். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. சொல்லப்போனால் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. நீங்கள் என்ன புதுசாக நினைக்கலாம். ஆமாம், நான் புதுசு தான். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. சொன்னேன், தப்பாக நினைக்காதீங்க. உங்களுக்கு மனசில் படியனுக்காக சொல்கிறேன். நம்ம இன்றைக்கி கிராணி சாப்டர் 1ல் டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். என்னடா டே வந்தீங்க? வந்துருச்சு. வாங்க கேமுக்குள்ளே போவோம். அச்சது இன்னும் இறங்கவே இல்லை கைஸ். சில பேர்த்துக்கு மைண்டில் என்னென்னமோ தோணும். எனக்கா தோணுது. இந்த பாத்தில் தான் அவளுக்கு ஏழ்றேன். வாங்கோ, இதை வச்சு அவளை கொல்லுவோம். இதை கொண்டு வந்து இப்படி கொண்டு போய் பாத்தி ஆயா இருக்க ஆயா. அதான் போகும்போது நினச்சேன் தனியாக எங்கேயோ ரூம் கீழே தானே பாத்ரூம் இருக்கோ, மேலே இருக்கோ. ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கியா? இங்கிட்டா ஓய், ஆயாவோட ஃபேன் ஆகிட்டேன் கைஸ்லாம். ஐயா வச்சாத ஓய். வாடி காய்ஸ். முன்னாடியே துரத்துறா. வாங்கோ, இங்கே ஒழிஞ்சிக்கலாம். இது கேட்டு பின்னா ஒழிஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம அடிச்சு போடுவா காதா. காய்ஸ், நான் எந்த இண்டஸ்ட்ரிக்கு, யூடியூப் இண்டஸ்ட்ரிக்கு நான் ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்து இருக்க பெல் ஐக்கனை சும்மா சல்லபுல்லுன்னு அழுத்துங்க கைஸ். நான் அதுக்குள்ளே இவ்வளோ உள்ள அடித்து தள்ளிடுறேன். போடிச்சலாம், நீ வாடிச்சலாம், நீ சாப்பிடிச்சலாம், வத்தாச்சலாம். இச்சலாம் கிளவி பாவம். இச்சலாம் அண்ணாச்சலம். வாட் ஆர் ரைமிங். இதை கொண்டு போய் இதெல்லாம் போய் தண்ணியில் காற்றுல போய் ஒன்றுப்பா. அதனால தான் வெயிட்டாக தண்ணியில் காற்றுக்கு. ஃபேன் இஸ் கான் ஃபார் அபவுட் 2 minutes. என்ன 2 நிமிஷம் வச்சு நாக்கால் வலிக்க முடியும். கன் பார்த்து இருக்குது, இதை கொண்டு போய் கீழே வைக்கணும். மன உளைச்சல் எனக்காக யானாச்சும் வேலை பார்க்க மாட்டானா? வேறு இஷ்டத்துக்கு கீழே கொண்டு போகணும். ஒரே இதாக இருக்குது கைஸ். வாங்க போய் வச்சு தொலைவும். நான் ஆணைத்தால் அது நடந்து விட்டால் கிளவியை தூக்கி போட்டு மிதிப்பேன். நீ அந்த கண் பார்த்து எங்கிட்ட இருக்கும். மிஞ்சி போனால் எங்கே அந்த பொம்மை இருக்க இடத்துல இருக்கான். திருஷ்டி பொம்மை கட்டி வச்சிருப்பாளுங்க. எடுத்தால் கோவம் பொத்துக்கு தந்துடு கோபம். பாருங்க, 1 tab அடிக்கிறான் அவளுக்கு. 1 tab அடி 2 வருஷமா சுருந்து போவா. அச்சது இறங்கும் பாருங்க சும்மா. அந்த அடி வருமா, ஒட்டு வருமா. இந்த இலவெடுத்து கண் பார்த்ததுக்கு கீழே வைக்கணும். ஏண்டா டேய், அப்போ எதுக்கா கிராஸ் போ இருக்கு? ஏன்னா சுத்தியில் எடுத்துகிட்டு தான் அடித்து உடைக்க முடியாதாடா? சுத்தியாலும் கீழே கிடக்கும். கையை ஏதாச்சும் பொருள் எடுத்து டம்முன்னு அடித்து உடச்சா ஓப்பன் ஆக போகுது கிராஸ் போவு. எரிச்சல்றா. இங்கே இருக்க எல்லா பொருளும் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். ஏன்னா இந்த கேம் நான் பல முறை விளையாண்டுருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் எப்படிடா கரெக்டாக அந்த இடம் மட்டும் திறக்கலாம், அந்த இடம் மட்டும் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை பேட்ரி வந்து கீழே இருந்து, ஒருவேளை பேட்ரி வந்து இந்த புல்லத்துக்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் டோர் எஸ்கேப் பண்ணால் அது ஈஸியாக இருக்கும்னு அர்த்தம். கைஸ், நான் சொல்கிற மட்டும் பண்ணுங்க. டோர் எஸ்கேப் பண்ணணும்னா இந்த பேட்ரி அது அங்கே வரணும். புல்லத்துக்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் டோர் எஸ்கேப் ஈஸியாக இந்த கேமில் பண்ணலாம். எனக்கு பேட்ரி அங்கே இருந்துச்சு, ஆனால் இப்போ நான் டோர் எஸ்கேப் பண்ணலாம் முடிவு எடுத்திருக்கேன். இதை சாத்துறா. இது இருக்கு கீழே போ. அவ்வளோதான். இவ்வளோ அக்கிரமமும் அநியாயமும் பண்ணுறேனே, உன் காதுக்கு விழுகிறியா கிராணி? உன் மாமா வைத்த தரம் தெரியாமல் ஆக்குறேனே, உனக்கு கேட்கலையா? வா, ஒத்த வரையா? நான் அச்சா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன். உன் வீடு தானோ? 3 பேர் வீட்டுக்கு போய் சேர மாட்ட. என்னடா இவ காடு கேட்குன்னாங்க. ஒரு மண்ணாங்க தீங்கிக்கலாம் வந்துட்டாடா. ஏறி வரா. பின்னாடி சுட முடியுமா? கீழே இருந்து பெடெக்ஸை சுட முடியாதா? மண்டையில் ஒரு முடியும் காணா. பெய்த்தாப்பா காலேஜ், கட்டுறாப்பா நாலேஜ், தின்ட்டாப்பா காலேஜ், கட்டாண்டா பத்தா. என்னங்கடா இது? இவ வேலை படுத்துப்பா. ஊராவத்து வீடாத்த விக்டிம் வீடு வந்தான்னு எழுந்து தொண்டையிலே வந்து குத்துவான். பார்த்து இருந்துக்க. விக்டிம் கெத்த ரவுடி மொத்த ரவுடி.
எலும்பு கூட நீ வந்து அவனை இது பண்ணி வச்சிருக்க, ரொம்ப மயக்க மருந்தை கொடுத்துருக்க. விக்டிம் அவனா நான் பைசப்ஸா பார்த்துருக்கேன். நீ மயங்கிருவ. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை காய்ஸ், தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க. என்னடா இப்படிலாம் பேசுறான்னு. வேற ஏங்க செயின் கத்திர வச்சு கட் பண்ண முடியாதாங்க? ஏசு பெரிய ஏசுனா மனசுல நினப்பு. அட்டு இல்லைன்னா அவ்வளோ இவங்களுக்கு எல்லாம் இதாயிரும். கீ கிடைக்காதாக்கம். கீயே கணத்தை பிடிச்சி மூஞ்சியா குத்தி எங்களுக்கு கீ வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வயசுல பெரியவங்கனால மரியாதை கொடுக்குறேன். நீங்க கேட்கலாம் இது மரியாதையாடான்னு. இவருக்குலாம் இதே கொடுக்க அதிகங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு அன்னோன் பர்சனை தூக்கி தனியா வீட்டுக்குள்ள விட்டுருப்பா. எந்த நோக்கத்துல இந்த வேலையை பார்த்துருப்பா. கிழமை இவங்க என்னென்னமோ நினைச்சாங்க. இல்லை சீப்பான ஆள் ஆயிட்டா பார்த்தீங்களா? உங்க அம்மா வேற கட்டி போட்டு வச்சிருக்கா. அது உங்க அம்மாவா பையலா பொண்ணா அவனோட பையனான்னு தெரியல. மன உளைச்சலுங்க. இந்த பூத்தை சுத்தாத என்ன வெளியே போக முடியும்? ஏண்டா கேம்னு ஒரு லாஜிக் வேணாமாடா? இந்த மாதிரி வேலையெல்லாம் எப்போ பார்க்குற நீ பார்த்து வாங்கினா அன்னைக்கு தான்டா இந்தியா வல்லரசு ஆகும். ஆமோவா நீ அப்போ வேற நொய்யின்பா கதுன்னு இருக்காக்கா அவளுக்கு. சாரியா குவாலிட்டி கம்மியாகும் தப்பா நினைக்காதீங்க. நம்ம வந்து மாடியில் உட்காந்துருக்கேன். இப்போ முன்ன பின்ன இருக்கோம். பக்கத்தில் ஃபங்க்ஷனாக இருக்குது, காது குத்து. இங்கே துருவாளா இங்கே துருவாளா இங்கிட்ட வருவான்னு நினைக்கிறேன். இங்கிட்டே போடுவோம், போட்டு எடுப்போம். என்னடா இவ இப்படி பண்ணுறா? ஏதாச்சும் பண்ணணுங்க. அச்சு எல்லாத்தையும் உடைக்கணும். அச்சு வச்சு எல்லாத்தையும் தூர போடணும். பார்த்துக்க அச்சு வச்சு யார்கிட்ட பார்க்கதான் குழந்த ஏறி வந்தேன்னு வையே டிஷும் பண்ணிடுவானுங்க. யார்கிட்ட இன்னும் தெலுங்கு பத ஹீரோவா இங்கே வருங்க கண்ணு. இப்போ போகும் பாருங்க, மறந்து போகும் பாருங்க. கரெக்டாக வச்சு என்ன பண்ணுறது இல்லையே. எப்படா போச்சு? அப்படி என்ன பண்ண? கரெக்டாக வச்சு ட்ராப் அடிக்கணும். எப்படியே தெலுங்கு ஹீரோ, தெலுங்கு படமா? நானே பெரிய ஹேக்கர்ரா பிளானே. நானே பெரிய ஹேக்கரு. இவன் தெலுங்கு ஹீரோ வித்தியெல்லாம் காமிச்சேன் பார்த்தீங்களா? வாழையான்னு சொல்லு. சாரியத்தான் என்ன யார் கேட்க போறா? நம்மளாம் எவனாச்சும் கூப்பிட்டு சொல்லு. என்னடா இன்னும் ஆளக்கானா? கேடங்க வந்துருப்பா. டைம் ஆயிடுச்சு. கூட சண்டை போட்டி இருக்காளா மகள் கூட? அந்தா சொன்ன மாதிரி அந்த என்னடியே மகளை பார்த்து பேச கோவம் வந்துருச்சாக்கா ரோசம். ஓ நெஞ்சிலே சொல்லுவேன் அப்புச்சுனா பார்த்துக்க. மத்த ராஜா மொத்த எங்க வந்து யாருக்கிட்ட கிளவிய படுக்க போட்டோம்ல? பாடையில படுக்க போட்டேன் கிளவிய. கன் இருந்தாலே போடுங்க, எல்லா பொருளையும் எடுத்துடலாம். ஓப்பன் பண்ண முடியாதுன்னா டக்குன்னு கன் எடுத்து சுற்றி இது பண்ணிக்கலாம். கன் இருந்தாலே போடும் கேமுக்கு, வேறு ஒன்றுமே பண்ண தேவை. ஆனால் எந்த கேமும் அப்படி கிடையாது. எல்லாம் இங்கே பூரா பழக. பின்னாடி குத்துறேன்னா முன்னாடி வந்துடும், முன்னாடி குத்துனா பின்னாடி வந்துடும். ஆனாலும் இங்கே ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நோயமே இல்லை கைஸ். இது வேறு எங்கேயோ இந்த ஃப்ரீ ஸ்ட்ராப் இல்லைன்னா நமக்கு பொழுதே போகாது. அப்போ ஒரு என்ஜாய்மெண்ட் ஃப்ரீ ஸ்ட்ராப்பில் ஆனந்தம் அவளை போடுறதுல. இங்கே இருக்க எல்லாமே கரெக்டாக எடுத்துருக்கேன். இந்த பேட்ரி இங்கே இருந்துச்சுன்னா அது வந்து டோர் எஸ்கேப்பு கரெக்டாக லோட் ஆகிருக்குன்னு அர்த்தம். கேமு ஸ்பைடர் கீ எடுத்து ஓப்பன் பண்ணி பாலாட சுரங்கத்துக்குள்ளே குதிச்சு உயிரை பணைய வச்சு ஒரு வெங்காயத்தையும் எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே எதுக்கு வச்சாங்க இந்த அப்டேட்டை வச்சதே மனநலம் நோயாளியாக இருக்காங்க. என்னங்க பண்ண சொல்கிறீங்க? இதெல்லாம் நேரம் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கேன். நான் கட்டிங் பில்லர்ஸ் செய்யணும். இது இருந்தால் தாங்க இதுதான் இது முக்கியமான பார்ட்டு. இதுவும் பேர்லாக்கி இது மொத்தம் 3 பொருள் வேணும் டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. கட்டிங் பில்லர்ஸு இல்லை செயின் கத்தரு, இது 2ல் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஹேமர் எடுத்துக்கோங்க. அப்புறம் பேர்லாக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் மாஸ்டர் கீ. மொத்தம் எத்தனை?
கத்திங் பில்லர்ஸு, பேர்லாக்கி, மாஸ்டர் கீ, ஹேமரு 4 பொருள் இருந்தால் போடும். அழகாக இருந்துச்சு, அழகாக போகலாம். அப்படி இங்கிட்டு வந்துடணும். அவ்வளோதான். இனி ஃபுல் ஸ்டெப்பு இங்கே போட்டிருக்கேன். சரி அவ்வளோக்கும். இந்த வேறு பொருள் கிடைக்காது. இதை வச்சு யூஸ் பண்ணுவோம். அச்சும் உடக்கி தானே போனேன். எப்படி இருந்தாலும் நான் 1 நான் 2 ஆனால் என்னங்க இப்போ வர்ற மாதிரியே தெரியல. என்ன அடுக்குள்ளேயே போட்டணும். இன்னும் அடுக்குள்ளே ஃப்ரீ ஸ்டெப் போட்டேன். எனக்கு டைம் ஆன மாதிரி தான் எனக்கு தோணுது. 10 கிளவி வாடி ஒட்டா வரையா இந்த தாங்க மாட்டேன். 4 மாதம் தூங்க மாட்டேன். உன் வீட்டுக்குள்ளே போய் என்னடா பண்ணுறது? என்ன சொல்கிறது? இல்லை வேணாம், நமக்கு டைலாக் செட் ஆகாது. ஒன்லி ஆக்ஷன் தான். இந்த கண்ணை எடுத்து எல்லாத்தையும் 10 சொல்ல ஆசை. சொல்ல முடியாதே, சுத்தான வேஸ்ட்டு. இந்த கன்று இதுக்காக லாய்க் ஆகட்டும். துப்பாக்கி அவனுக்கு மது பிறவி கொடுத்துருக்கேன். உன்னை நிறைய யூஸுக்கு பயன்படுத்தியிருக்காங்க நிறைய பேரும். உன்னை நான் தாளம்புறக்கு யூஸ் பண்ண போகிறேன். டொண்டக் ஃப்ளோட் அடிக்கணும். டிண்டக்கு வந்துட்டா முன்னாடி மியூசிக் போட விடாத. அடிக்குதோ ஃபுட்பாலா உண்டு போதே. தலைக்குள்ள என்னமோ இருக்கு மஞ்சள் கலர். சாப்பு கலர். அப்படியே கிடக்கட்டும். நீ இதை தட்டி விட்டு கட் பண்ணிட்டேனா இங்கே ஸ்ட்ரைட்டாக போய் பார்ப்போம். கட் ஆகிட்டான். கட்டிங் பிளேஸ் இன்னும் இடத்துக்கு தேவை. சேஃப்டி இருக்க இடம். ஐ நீட் ஹேமரு, ஐ நீட் பெர்லாக்கி. இது எடுத்துகிட்டு போய் கீழே குதிப்போம். இங்கே ஒன்றும் இருக்காது. இதுக்குள்ள எப்பவுமே பெஞ்ச் இருக்கான். அந்த இப்போ இருந்தாலும் நமக்கு தேவைப்படாது. சரி காய்ஸ், நம்ம திரும்பியும் நம்ம வேலையை காமிப்போம். ஒரு சூப்பர் 2 டைவ் அடிச்சுட்டு உள்ள போகிறோம் கைஸ். அதுக்கு முன்னாடி கடவுளை வேண்டிட்டு ஜெய் ஸ்ரீ ஹனுமான். அம்மா லைட்டாக கட்டிப்பீங்க. எப்பா முடியலையா, வயசாகுது. ஏம்மா போகணும். சாகருக்குள்ள போய் நீச்சல் அடிக்கி விட்டாங்க. குண்டு பிரச்சனை ஓடுமே. ஓட்டாளா ஓடுறா. நீ அவ்வளோவா டிச திருப்பி எல்லாம் என் நேரம். ஓய் டாடி திரும்பி பின்னாடி. வாட்டர் ரைமிங்ல ஆர்டிஸ்ட் பேர் சொன்ன ஆர்டிஸ்ட்லே. நீ ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட்லே. மன்மதனே கலைஞதான் வாட வச்சுட்டு இந்த பக்கம் 2 சம்மர் ஷாட் அடிச்சுட்டு கத்துனோம்னா மேலே போனோம்னா நான் ஏப்ரல் ஃபுல் வாங்கிட்டேன். எந்த நம்பர்னு தெரியல. யதார்த்தமாக என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்தான். அப்போ இந்த கேம் வேறு மூடு. அவன் நம்பர் 2 சொன்னான். இல்லைன்னா உன்னை அடிப்பேன், இருந்துச்சு உன் சாக்லேட் வாங்கி தரேன்னு. ஓப்பன் பண்ணேன், இருந்துச்சு. வெஞ்சு ஆண்டில் போடா மெண்டல்னு சொல்லி நான் தட்டி விட்டு மாடிக்கு வந்துட்டேன். உங்ககிட்ட ஆடியோ கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? எவ்வளோ மூலக்காரன் நான். வெஞ்ச் ஹேண்டில் இங்கே இருக்கட்டும். நம்ம போய் பேர்லாக்கி தான் முக்கியம். முதல்ல இருக்கணும். நம்மளை கன்ஃபார்ம் பண்ணிப்போம். பேர்லாக்கி இல்லை நம்ம செத்துருவோம். அப்புறம் கடைசி வரைக்கும் பண்ண முடியாது. அப்போ டக்குன்னு நான் மைண்டு மாறி வந்து காலேஜ் ஸ்கே பண்ணலான்னு. எதுக்கு நீங்க ஆளே காணா? இன்னும் ஆளே காணா. ஆனா எங்கேயோ கத்துற சவுண்டு கேக்குது. அவன் பின்னாடி இருக்கியாக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. பின்னாடி இருந்திருக்கா. எல்லாம் அழகு லட்டு. அவளுக்கு நினச்சிருந்தா பிடிச்சிருக்கலாம். வேற என்னமோ நினச்சிக்கிட்டு நீ விட்டுட்டா. ஏன் தப்பு கிடையாது. அவ வேற எங்கிட்ட வரான்னு பாக்கண்டா. இங்கிட்ட வந்துட்டா. கால் சாப்ஸ்டிக் மாதிரி இருக்கு. அச்சு வச்சு பிடிங்கணும். எங்கிட்ட போறா. மாமன் நினச்சிட்டு எங்கேயோ போறா. மாமனே ஒன்ன காணாம மைண்ட் வைஸா கண்டுபிடிச்சனா? ஸ்பைடருக்கே மைண்ட் வைஸு.
வாங்க வாயை பாருங்க, வாய்க்குள்ள டக்குன்னு கீழே போட்டோம்னா நல்லா இருக்கும். போட முடியாது. சரி மூக்குள்ளே வச்சு அழிச்சு வாய்க்குள்ள பிச்சு மார்க்க படத்தில் வர்ற மாதிரி எல்லாத்தையும் துண்டு தான் போட ஆசை தான். பண்ண முடியாது. மார்க்க படத்தில் நாயை கிளிப்பான் பாருங்க, அதே மாதிரி நாய் வாய் நாக்கு ஈக்கு எல்லாத்தையும் பிச்சு போட்டணும். ஆஹா பின்னா ஒரு ஆளா என்ன கதைன்னு தெரியல. ஆஹா இங்கிட்டாடா, போடா 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 வராடா வராடா. க்ளோஸ்அப்பு, கெட்ட க்ளோஸ்அப்பு. பேஸ்ட் இல்லை காய்ஸ், நான் இதுல இருந்தா அவங்களுக்கு தெரிய ஓடுறோம் 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 ஓடுறோம். எப்படியாச்சும் போடா, எப்படியாச்சும் போயிடுறா, எப்படியாச்சும் போயிடுறா. அம்மா 100 அளவு எப்படியா 100 அளவுவா? வார்த்தை கூட சரியா வர மாட்டேப்பா, நொடிங்கிருச்சு, கொலையே நடுங்குது. ஐயா அவனை இவ்வளோ மேலே கொல்லணுமா? எல்லாம் என் நேரம். இந்த பக்கம் தான் பேலாக்கி போட்டான், இந்த பக்கம் தான் வருவான். இது போட்டான் தான் ஓகே கரெக்டாக. இப்போ கண்ணு நம்ம தாளம் போடுவோம், இப்பயா கரெக்டாக போடுவோம் தாளம். லொச்சக் மொச்சக் லொச்சக்கு மொச்சக்கு லொச்சக்கு மொச்சக்கு லொச்சக்கு மொச்சக்கு லொச்சக்கு மொச்சக்கு. இது தாளமானு கேட்கக்கூடாது, எனக்கு அவ்வளோதான் வரும். என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது? கிளவே பொறுப்பாக பேய் மாதிரி இருக்கணும். போய் ரெஸ்டாரண்ட் ஆர்டர் பண்ண செஃப்பு மாதிரி இருக்கக்கூடாது. பேய்னா ஒரு இது இருக்கணும். இந்த இப்படி போட்டோம்னா இப்போலாம் வந்து அடிக்கலாம். நீ நினச்சா அப்போ அடி கரெக்டாடாடா. கிளவி உனக்கு கோல்டு மேலே கொடுக்க ஆசை தான். உனக்கு எடுக்க நீ நாட்டறா கண்டவுக்குள்ள இருக்கு நாட்டணும். போடி மண்டையை பாரு. ஓ ஒரே கிக்கு கிறிஸ்டியானோ அடிச்சா பாருங்க அவர் கோல்டு. நான் தாங்க ரொனால்டோ CR7ங்க. CR17. என்னடா லூசாத்த பேசுங்க நினைக்கிறேன். அப்பப்போ நான் என்னடா அது பக்காது பக்காயிடுச்சு கேம். ஓகே திரும்பி உயிரை பானையாச்சும் உள்ளே போகணும், வெஞ்சாண்டியில் இருக்கணும். நீ அவள் வேலை எங்கிட்ட இருக்கான்னு தெரியாது, முன்னாடி வராதா பின்னாடி வராதான்னு தெரியாது. எல்லாம் என் நேரம். காலையில் எவன் முகத்தை முடிச்சுன்னு தெரியல, கிளை முகத்தை தான் முடிச்சேங்க. எங்கிட்ட இருப்பா நல்லா பார்க்கணும், இங்கிட்டு பார்க்கணும் இங்கிட்டும் பார்த்தேன். நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் அவளை அமுச்சு விட்டாலே போதுங்க. ஒரு இந்த பக்கம் தான் இருக்கா அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா உனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஒரு வாட்டி நான் இந்த பக்கம் லெஃப்ட்டில் போகும்போது என்னை ரைட்டில் அப்படின்னா வந்து தலையை அமுக்கிட்டான். பயந்து இப்போ ஃபோன் இல்லை பறக்க விட்டு டெம்பர் கிளாஸ்லாம் நொறுங்கி எங்கள் அப்பா என்னையை நொறுக்கி ஒரே நொறுக்கலாகிடுச்சனால எனக்கு நொறுக்கு பிஸ்கெட் மாதிரி ஆயிட்டேன். நான் என்ன ஆளை காணா. அசுரவா தலைகள் விருத்த எம்புத்த நேரம். ஆடியன்ஸ் கடுப்பாக போறாங்க இப்ப பாரு. அங்கே ஆடியன்ஸ் கடுப்பாகி உள்ள வந்து அடிக்க போறாங்க உனைய. 8 கால் பூச்சி அச்சு சாப்ஸ்டிக்மா எடுத்து திங்க ஆரம்பிச்சிடு. இந்த அளவுக்கு கழுவி ஊட்டினாதான் நீ வருவ. ஓடுறதே கரைச்சலா இருக்கு. இந்த பக்கம் பின்னாடி வந்து அடிச்சுங்க. நேரில் நீ ஒரு வாட்டி கூட அடிக்கவே இல்லை, என் ஸ்பீடுக்கே ஈக்குவலாக இல்லை. அவ்வளோதான் நீ நம்மளுக்கு ஈஸி கேமு. ஓஹா வெஞ்சாண்டில் வேமா இருக்கணும் வெஞ்சாண்டியில் போச்சு வந்துருவா, இல்லைன்னா கட்டிட்டு வந்துருவா. ஓன்பா நான் தான் என்ன கண்டுபிடிச்ச மாதிரி. பார்த்தக்கூடாது, நீ பார்த்துக்கூடாது, எங்கிட்ட கூடாது மட்டும் பார்த்தா போதும். இப்போ நான் ஒன்றுமே தெரியல. நான் இன்னும் ஆளை காணா. காய்ஸ் காத்தடிக்குது, கண்டுக்காதீங்க. இப்போ இன்னைக்கே அடிக்காத காற்று கரெக்டாக. நான் இது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தான் அடிக்கணுமா? வாழ்க்கையே என்ன இத்தனை கஷ்டங்கள் இல்லை. யாருக்காக? உங்களுக்காக. என் ஃபர்ஸ்ட் வீடியோ மனசு ஞாபகம் வச்சுக்கிட்டு தெய்வம் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். வீடியோ முன்ன பின்னும் எடுக்கலாம், கண்டுக்காதீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் சரி நம்மளுக்கு நம்ம இன்னும் வீடியோ போடுவோம், நல்லா வியூஸ் போகுது அப்படின்னு நினச்சிட்டு நான் இது பண்ண முடியும். நீங்கள் கவுத்தோம்னா என்ன பண்ண முடியாது காய்ஸ். எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுக்கணும்ல. என்ன நான் சொல்கிறது, சான்ஸ் கொடுக்காம தான் பல பேர்த்த நம்ம சமூகம் இழந்திருக்கு. ஒன்று பொலிட்டிக்கலுக்கு போய் தான் நினைக்கக்கூடாது. நடந்துட சொன்னேன், தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க. ஆச்சு பிரச்சனை பண்ணிடாதீங்க. நடாய்வா இவ ஒருத்தி உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் கேம் அவுத்துட்டேன். சாப்ஸ்டிக்கு
பெருச்சாளிங்க, குண்டு பெருச்சாளி மண்டையை பாருங்க, அழுகி போன தர்பூசணி மாதிரி இருக்கா. பல்ல பாருங்க. இது மாதிரி இவளை சொல்லிக்கிட்டே வர்ணிச்சுக்கிட்டே போலாம். இவளை அவளுக்கு ஆட வச்சுட்டு கத்துவாளே. ஓய் வந்தா ஜஸ்ட் மிஸ் ஒரு செகண்ட் லேட் பண்ணியிருந்தா அடிச்சிருப்பா. ஓஹோ கிட்ட வந்துட்டாங்க. போடாடே போயிரா குமாரு. வந்துட்டோம்டா சாமியே சனமயப்போ. அவ்வளோதாங்க வந்துட்டோம். அவ்வளோதான். என்னை ஃப்ரீ ஸ்டெப் எடுத்துக்கிட்டு திரும்பி இங்கே போட்டோம். ஃப்ரீ ஸ்டெப்பை இந்த சதத்தை போட்டு அவளை இங்கே இந்த பக்கம் வர வச்சுட்டு நம்ம அவளை கொல்லணும். ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அவளை கொண்டு தோண்டு. சரி அந்த பக்கம் அந்த செத்துருவான்னு நினச்சிட்டு நம்ம விட்டுட்டோம்னா பார்த்து இங்கே தான் இருப்பா. இங்கேருந்து மேலே போயிட்டு இருப்பா. நம்ம கண்ணில் பார்த்தோம் ஐ சி யூ அப்படின்பா. எதுக்கு இந்த வீண் விளைச்சல்? ஏன்னா நான் அடி வாங்கிட்டேன், 10-15 வாட்டி வாங்கிட்டேன், முடியலை. இவனுங்க ஓ கிளவி ஜாலியாக மொடா ஹாட் பாத்து இப்போ கூல் பாத்தா மாற்றி எடுக்கிறேன். பணக்காரினே எப்படி தான் இந்த கிளவி இவ்வளோ பெரிய வீட்டை கத்துனாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு விக்டீம் ஹெல்ப் பண்ணியிருப்பான். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் விக்டீம் சார்பா நான் அவனுக்கு பழி வாங்கி ஆவேன். ஏதோ ப்ளூ பிரிண்ட் அந்த அந்த ரூம்குள்ளே இருக்கு பாருங்க. அன்றைக்கி நான் யதார்த்தமாக ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பேப்பரில் போட்டு இருந்துச்சு ஒரு ப்ளூ பிரிண்ட்டு. இது விக்டிம் கூட தான் வந்து பண்ணியிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. கிளவி வேலையே சரி சுத்தியல் வச்சா இந்த இந்த காம்பவுண்ட் எகிரி குடிச்சாலும் போக மாட்டானாங்க. இவன் கட்டிங் பில்லர்ஸ் இருக்கு, இதெல்லாம் வச்சு பண்ண முடியாது. இந்த கட்டிங் பில்லர்ஸ்லாம் வச்சு இந்த இதெல்லாம் அடிச்சு உடச்சி போக முடியாது அவனால. நீ மாஸ்டர் கீ வேணும், மேலே இருக்கும் அது. நீ மாஸ்டர் கீ வந்து எங்கே இருக்கும்னா அந்த ஃபேன் சேஃப் கீ எடுத்தால் தான் மாஸ்டர் கீ கிடைக்கும். சேஃப் கீ எடுத்தால் தான் கார் கீ கிடைக்கும். வாய் கொலாப்ஸ் ஆகுது. இப்போலாம் ஒரே ஒரு பிளாங்க் எடுத்து எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டோர் எஸ்கேப் பண்ண போறீங்கன்னா இப்போ போகக்கூடாது. நம்ம வந்து ஒருக்கா கிளவி இன்னொருக்கா கொண்டு வந்து போயிடுவோம். ஏன்னா இப்போயே டைம் ஆயிடுச்சு, வந்துடுவா வேகமா. இப்போலாம் வேகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே தெரிக்கேன்னு தெரியல. ஏதாச்சும் ஒரு சின்ன பொருள் அசைச்சு விட்டாலும் வந்துடுவா. கையில் ஏதாச்சும் பொருள் செட்டு சாமான் வச்சுருந்தா வரமாட்டா. கட்டிங் பிள்ளை சட்டுக்கு அங்கே போத்துட்டு வந்துடுவோம். வேகமாக போயிட்டா எவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த ஹேமர் நமக்கு தேவைப்படாது. கட்டிங் பில்லர்ஸு ஒரே ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் டீ போட்டு போயிடணும் தூரம் போட்டு. மாஸ்டர் கீ தேவை. மாஸ்டர் கீ இருந்துச்சா கேம் முடிஞ்சு. சொல்லுங்க இதை வச்சு நம்ம சவுண்டு போட வச்சுக்கலாம். இதை போட்டாலும் சவுண்ட் வரும்னு கேட்கலாம். ஒரு சமயம் காது கேட்கும், சில சமயம் கேட்காது. காய்ஸ் இந்த மண் இதில் மட்டும் போட்டுறாங்க. இந்த இதுக்குள்ளும் சரி அந்த இதுக்குள்ளும் சரி மண் இதில் போட்டோம்னா காது கேட்காது. நீங்கள் என்ன வாட்டி கட்டி கூச்சல் போட்டா அவன் வரமாட்டான். அவளா வந்துருந்தா அந்த கேட்டு ஓப்பன் ஆகி வந்து பார்த்தா தான் உண்டு. ஆனால் கூச்சல் நீங்கள் என்ன தான் கூச்சல் போட்டு இது பண்ணாலும் காதும் கேட்காது. இந்த இடத்துக்குள்ளே போட்டால் சவுண்டு கேட்காது. போட்டு பார்க்குறேன் வரமாட்டீரா. வந்துட்டாடா. கிளவிக்கு 100 ஆயுசுன்னு சொல்ல மாட்டேன், ஏற்கனவே செத்து போயிட்டேன். அடிக்குதோ மற்றவனை அடிக்குமோ இப்படி தான் நீ அடிக்கும். எத்தனை பேட்ட அழிச்சிருப்ப. செத்து போடி. என் நண்பன் விக்டிமியா கொல்ற. என் மாமா பையன்டி அவன். மாமா மச்சான்டி. அவன் மாமா நான் மச்சான். என் மாமா. ஏய் மாமா செத்து போயிட்டியடா. ஓப்பன் பண்ண உரி விட்டேன் மேலே. உரியாச்சு. ஓடா தள்ளி. இன்னும் கிளவி என்னையும் இதில் போகிற பார்க்குறியாக்கா. உன்னால் யாரும் இன்னும் பண்ண முடியாது. ஏன்னா நான் தான் த ஷேடோ மாஸ்டர். சேனல் நேம் மாற்றிடுவோமா? ஷேடோ கேமிங் போல ஷேடோ மாஸ்டர்னு வச்சுருவோமா? ஷேடோ மட்டும் மாற்ற முடியாது, மற்ற எந்த இது சொன்னாலும் நான் மாற்றிப்பேன். ஷேடோக்கு அடுத்து என்ன வேர்டு வருதோ மாற்றிக்கலாம். மாஸ்டர் கீ இதை வச்சு தப்பிச்சிடுவோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டம்முன்னு அமுக்குங்க.
என்னடா கடுப்பாக இருக்கு. தப்பிச்சிட்டோம்ல. நான் கிளவி உனக்கே நான் ராமத்தை போட்டேன் விக்டீமுக்காக. த எண்டு மாத்தா போடி உக்கால வழி.